எல்லா தடைகளும் உடையற்றும், தடைகள் உடையற்றும். இன்னும் அநேகர் வந்து கொண்டிருக்கிறாங்க. தடைகள் எல்லாத்தையும் கர்த்தர் நீக்கி கொண்டு வரும்படியாக அப்படியே ஆவியில் நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்த நல்ல ஆவியில் நிரம்பி ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். நீங்க இருக்கிற இடத்தை ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு ஆவியானவர் வெளிப்பட நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் ஆவியில் நிரம்பி விடாமல் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக தடைகள் உடையட்டும், கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். இந்த ராத்திரியில கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போற ஒரு மாற்றத்தை கொண்டு வர போற நல்ல வாய்களை திறந்து ஒவ்வொருத்தரும் சத்தத்தை நல்லா உயர்த்துங்க. ரீபா மகபா ஷந்தா ரமா ராச்சரியம். பிதாவே, வானம் திறக்கப்படட்டும், வானம் திறக்கப்படட்டும். Let there be an open heaven in this place right now. இந்த ராத்திரி அசாதமான காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் சித்தம் நிறைவேறும்படியாக உங்களுடைய வார்த்தை வெளிப்படும்படியாக, உங்களுடைய மன விருப்பம் வெளிப்படும்படியாக நல்ல வாய்களை சொல்றது. அப்படி நல்ல ஆவியில் நிரம்பி விடாங்க. ஆராதிக்கிற வேலை கட்டுகள் அவிழ்க்கப்படுது பொழுது, சங்கிலிகள் உடைக்கப்படுது பொழுது, துதிக்கிற வேலை சங்கிலிகள் உடைக்கப்படுது பொழுது, நல்ல தலைக்கு மேல கையை உயர்த்தி, தாகத்தோடு அவரை கையை தேடி வரல, முகத்தை தேடி வந்திருக்கிறோம். அவருடைய முகத்தை தேடி வந்திருக்கிறோம். 40 வருஷமா சப்பானியா இருந்த மனுஷன் பேதுரு கையை நோக்கி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எங்களை பார், என் முகத்தை பார். இன்னைக்கு கர்த்தரை பார்த்து சொல்ற வார்த்தை அதுதான். Look upon me. அவரை நோக்கி பார்க்கிற வேளையில ஒரு மாற்றம் நிச்சயமாய் ஒரு வல்லமை இப்போது ஊற்றப்படுது. Receive your breakthrough right now. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் receive it. We thank you, Jesus. We thank you, Lord. நல்ல ஆவியில் நிரம்பி விடாமல் ஒரு பலத்த கரத்தை ஆண்டை கொடுக்கலாம். தேவனா செய்வாடுகிறார், ராஜா நாமத்தினால் செய்வாடுகிறார். பிதாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டே. இங்க வந்திருக்க ஒவ்வொரு ஜனங்களுக்காக, உங்களுடைய தாசனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டே. இந்த ராத்திரி உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் வறுமையாய் திரும்பாதபடிக்கு நீ நிரப்பி அனுப்புவீராக. உங்க நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. தாகத்தோடு வந்திருக்கிற யாவரும் நிரப்பப்படட்டும், குறை உள்ளவர்கள் நிரப்பப்படட்டும். நாம மாத்திரமே மகிமைப்படும். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம யாரும் நம்பலாம். Praise God. Hallelujah. கொஞ்சம் கெயின் குறைச்சிருங்க, எனக்கு வால்யூம் மட்டும் ஏற்றுவீங்க. சரி. Praise God. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்க. இந்த ராத்திரி உங்க ராத்திரி, இந்த ராத்திரி உங்க ராத்திரி என்று சொல்லுங்க. நல்ல சந்தோஷமா வாழ்த்தி சொல்லுங்களேன். ஏன் இவ்வளோ கவலையா சொல்றீங்க? மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாதோ? மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாதா? சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த ராத்திரி. ஐயோ, இந்த மைக்கோட அந்த மைக் ஆன்லையா இருக்குது பாருங்க, ஆஃப்ல இருக்குது. சரி, பிரைஸ் காட். சரி, எவ்வளோ தடைகள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாங்கள் நேரத்தை கடத்த விரும்பலை. மத்தியில் அருமையான தேவ மனுஷன் வந்திருக்கிறார், பிரதர் ஹென்ரி சாமுவல். அவர் நம்மளோட நான் ஃபோனில் பேசியிருக்கிறேன், நிறைய வீடியோ நான் பார்த்துருக்கிறேன். கர்த்தர் இந்த நாட்களில் அதிகமாக வல்லமையாக பயன்படுத்தி நல்ல தீர்க்க தரிசன வரத்தினால் மூவ் பண்ணுறாரு. அதில் மாத்திரமில்ல அநேகர் சுகத்தை பெற்றிருக்கிறாங்க, விடுதலையும் பெற்றிருக்கிறாங்க. அவரை குறித்து நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஐம் ட்ரூலி ஹாப்பி, ஐம் ரிஜாய்சிங் ஃபார் யூ பிரதர். ஏன்னா கர்த்தர் பெரிய காரியத்தை அவரை கொண்டு செய்துட்டு இருக்கிறார். நம்புகிறேன் இந்த ராத்திரி கர்த்தர் அவரை கொண்டு பெரிய காரியங்களை இன்றைக்கி இங்கே செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒரு பலத்த கரத்தை கொடுத்து இன்னைக்கு வர வைக்கலாம். Praise the Lord. Hallelujah. இயேசு உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் இருக்க கை பிடிச்சி குலுக்கி சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. நல்ல கர்த்தர் நமக்கு நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அருமையான இந்த இடத்துல வந்து நின்று இந்த அருமையான திருச்சபையில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கவும்
அருமையான உங்களோடு கூட இந்த நாள் நான் ஐக்கியப்படவும் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக, நல்ல ஒரு நேரத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. பாஸ்டர் ஜோனத்தான் எஸ்ரா ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த திருச்சபையை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஒரு அற்புதத்துக்கு நேரா அந்த வழியை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபித்தேன். கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். யாராவது ஒருத்தர் வாசிச்சு எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். அது எசாயா தீர்க்கனின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம். உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஓகே போதும். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக வழக்காட போகிறார். சில விஷயங்களை நம்ம கையிலிருந்து எடுத்து தூக்கி எறிய போகிறார். சில விஷயங்களை நாம் சுமந்துதான் இந்த இடத்துக்கு வந்திருப்போம், அப்படிதானே? நாம் விரும்பாத விஷயங்களை நம்மள அந்த விஷயங்களிலிருந்து நம்மளால என்ன செய்ய முடியாது? கம் அவுட் ஆகவே முடியாது. மிக தீர்க்கமாய் ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிறவர். வேதம் சொல்லுகிறது யுத்தம் கர்த்தருடையதான். விசுவாசிக்கிறீங்களா? யுத்தம் என்னுடையது இல்ல, யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அப்படியே தலையில கை வச்சுக்கோங்க, கண்களை மூடிக்கோங்க. நல்ல பிதாவே, இந்த இரவு நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். நான் அபிரயோஜனமானவன். தேவரீர் நீர் என்ன பேச வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை பேசிக்கொள்ள என்னை முற்றிலுமாய் தாழ்த்தி விட்டு கொடுக்கிறேன். இந்த இடம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஜனங்கள் அற்புதத்தையும் அடையாளங்களையும் பார்க்க என் தேவன் கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனத்துக்காக நான் வழக்காட போகிறேன். என்னுடைய ஜனத்துக்காக நான் வழக்காட போகிறேன். எந்த விஷயத்துல உங்களுக்கு ரிசல்ட் வேணும்னு நீங்க காத்திருக்கிறீங்களோ, நான் ப்ராஃபட்டிக்கலா சொல்றேன், இந்த இரவு கர்த்தர் அந்த பதில ரிசல்ட்ட உங்க கையில கொடுத்து உங்களை வீட்டுக்கு மகிழ்ச்சியா அனுப்ப போறாரு. ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்றாரு, தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்க கையில இருந்து எடுத்து போட போறாரு. ஆமென் சொல்லுங்களேன். நான் 25 வருடமாய் இயேசுவினுடைய ஊழியத்தை நான் செய்கிறேன். 1996ஆம் வருஷம் பிப்ரவரி மாசம் நான் விரும்பாத நேரம், யோசிக்காத நேரம், புரியாத நேரம் ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். எனக்கு இந்த இயேசுநாதருக்கு சம்பந்தம் இல்லைங்க. எப்படியாவது படிச்சுட்டு எங்கேயாவது வெளியில ஓடிடணும், ஃபாரின் ஓடிடணும் அப்படிதான் நினைச்சேன். ஆனால் நாம் நினைப்பது ஆண்டவர் நினைக்கிறதல்ல. என் வழி உங்கள் வழி அல்லன்ட்டாரு. கல்லு பொறுக்கி போட போன என்ன கூட்டத்துக்கு ஒழுங்கு செய்வதற்காக கிரவுண்ட்ல இருக்க கல்லெல்லாம் பொறுக்கி போடுங்கன்னு சொல்லி எங்க பிரின்சிபால் அழைச்சிட்டு போனார். நான் படிக்கும்பொழுது கல்லு பொறுக்கி போட போன என்ன கர்த்தர் தம்முடைய தாசனாய் மாற்றினார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த 25 வருடங்களாய் ஆண்டவர் பல இடங்களுக்கு, பல மாநிலங்களுக்கு, பல பட்டணங்களுக்கு பெரிய பெரிய கூட்டங்களை நடத்த, குரூசைட்ல பேச, கன்வென்ஷன்ல பேச, பவர் கேம்ப்ல பேச, யூத் மீட்டிங்ல பேச கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். இந்த தேசத்திற்கு நான் 2வது முறையாய் வருகிறேன். மிக தீர்க்கமாய் ஆண்டவர் சொன்னார், நான் என் ஜனத்திற்காக வழக்காடுவேன் என்று சொல். ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனுக்காக, தேவனோடு மனுஷருக்காக வழக்காடுகிறவன் யாராவது உண்டா அப்படின்னு யோபு கேட்டாரு. அவர் சொன்னாரு, எனக்காக யாராவது வழக்காட முடியுமா? எனக்காக யாராவது வக்காலத்து நோட்டீஸ் போட முடியுமா? எனக்காக யாராவது பரிந்து பேச முடியுமா? என் அன்பு தேவ ஜனமே, இந்த அருமையான கர்த்தருடைய ஊழியத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, நான் உங்களுக்காக வழக்காடுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆண்டவர் உங்களுக்காக, எனக்காக வழக்காட போகிறார். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாய் மாறி போவார்கள்.
உங்களோடு போராடின காரியம் அது எதுவா இருக்கட்டும், XRO எதுவா இருக்கட்டும், என் தேவன் பெரியவராயிருக்கிறார், என் தேவன் மகா பெரிய வல்லவராயிருக்கிறார். இது 5வது நாள் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, வெள்ளிக்கிழமை வந்து நான் பாஸ்டர், வெள்ளிக்கிழமையிலிருந்து இந்த 5வது நாள் எக்கச்சக்கமான அற்புதங்களை இந்த 4 நாட்கள் ஆண்டு செய்து கொண்டு வருகிறார். கண்ணால் பார்க்கிறோம் அதை. என் தெய்வம் இந்தியாவிற்கு ஒரு கடவுள், மலேசியாவுக்கு ஒரு கடவுள் கிடையாது. அவர் சர்வ வியாபி. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மனிதனை அழைத்தார் என்றால் அந்த மனிதன் மூலமாய் சொல்லப்படுகிற வார்த்தை அவர் கனப்படுத்துவதில் அவருக்கு நிகர் அவர்தான். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லி அல்லேலூயா. தத்தளிப்பின் பாத்திரத்தை கர்த்தர் நீக்கி போடுவார், உனக்காக வழக்காடுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 35ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். சங்கீதம் 35:1. கர்த்தாவே, நீர் என் வழக்காடிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும். நீர் யுத்தம் பண்ணும் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்றாரு, என்னோட ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறார்கள். அது மறைமுகமாக இருக்கலாம், நேர்முகமாக இருக்கலாம், ஒருவேளை நம் கண்களால் பார்க்கிற விஷயமா இருக்கலாம், அல்லது நம்முடைய கண்களுக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கலாம். ஏதோ ஒன்று நம்மோடு கூட வழக்காடுகிற விஷயத்தோடு சர்வ வல்லவர் இன்றைக்கு வழக்காட போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நமக்காக பேசுகிறவர் அவரே, நமக்காக வழக்காடுகிறவர் அவரே, நமக்காக நிற்கிறவர் அவரே, நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை வாங்கி கொடுக்கிறவரும் அவரே. பக்கத்தில் உள்ளவங்க கையை நல்லா பிடிச்சி, உனக்கு தான் இந்த செய்தியை ஒரு மனுஷன் கொண்டு வந்து பேசிட்டு இருக்கிறாரு, நீங்க இன்னைக்கு விடுதலையோட தான் போறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். உங்க குடும்பத்தில் இருக்கிற வழக்கெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு மாற்றி போடுவாரு. ஆமா, கர்த்தர் உங்களுக்கு பரிகாரியா இருக்கிறாரு, உங்களுக்கு வழக்காடுகிறவராய் இருக்கிறாரு, உங்களுக்கு யுத்த வீரராய் உங்கள் வலது பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறார். நீ கவலைப்படாத. நீ பார்க்கிற இந்த பெரிய காரியம் உனக்கு முன்பாக சமபூமியாய் மாறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக வழக்காடுகிறவர். நீங்க அதை அப்படியே நம்பணும். கடைசியா ஒரு ஆல்டர் கால் கொடுத்து உங்களுக்காக நான் சின்னதா ஜெபம் பண்ணிட்டு புறப்பட்டுருவேன். போகும்போது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி உங்க திருச்சபையில நான் Facebookல பார்க்கிறேன், ஐயா கலக்கிட்டு தான் இருக்கிறாரு. சோதரம் அப்படின்னு சொல்லுங்களேன். ஆமா, பயங்கரமான காரியங்களை உங்கள் போதகர் மூலமாய் ஆண்டவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னைக்கு இணைந்து செய்ய போகிறோம். ஆண்டவருடைய மகத்துவத்திற்கு நேராக உங்களை நடத்த போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. முதலாவது எப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார்? யாத்ராகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷமாய் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். தெரியாத விஷயத்தை நான் பேசலங்க, தெரிஞ்ச விஷயத்தை நினைப்பூட்டுறேன், அவ்வளவுதான். 400 வருஷமாய் அடிமையாய் இருக்கிறார்கள். தேவனை நோக்கி கூக்குரல் இடுகிறார்கள், தேவனை நோக்கி கதறுகிறார்கள், ஓலமிடுகிறார்கள். தேவன் அந்த சத்தத்தை கேட்டார். தேவன் அந்த காரியத்தை கேட்டார். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை இதுவரைக்கும் கேட்காமல் இருக்கலாம். இந்த இரவு தேவனுடைய மனுஷனாக ஹென்றி சாமுவேலை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்து முடித்து விடுவார். ஆமென் சொல்லுங்களேன். 400 வருஷமா இருக்கட்டும், 40 வருஷமா இருக்கட்டும், கர்த்தர் செய்யணும்னு நினைக்கிறத அவர் செய்வார். மோசே அனுப்பினார். மோசே போய் அந்த பார்வோன்ட்ட நின்று சொல்றான், எப்பா ஜனங்களை அனுப்பிவிடு, ஆராதனை பண்ணும்படி அனுப்பிவிடு. அதுக்கு தான் இந்த பார்வோன் சொல்றான், கர்த்தருடைய வார்த்தை கேட்க அவர் யார்? பார்வோன் மிகுந்த கடினமானவன். முன்பு இருந்த வேலையை விட இன்னும் அதிகமாய் ஜனத்திற்கு கொடுக்கிறான். நீங்க அப்படியே படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இருக்கும். முன்பு இருந்த வேலையை விட இன்னும் அதிகமாய் கொடுக்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரை தேட 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 தான் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் பிரச்சனைகள் வர மாதிரி ஒரு மாய பிம்பம் இருக்கும். அப்படின்னு சொல்லுங்களேன். இன்னும் தேட தேட ஆண்டவர்கிட்ட நெருங்க நெருங்க, என்னப்பா அது போனா உடனே கிளியர் ஆயிடும் பார்த்தா உள்ள போக போக தான் பெரிய பிரச்சனை எல்லாம் வருது. அது எதுக்கு தெரியுமா? உனக்காக கர்த்தர் நிரந்தரமாய் வழக்காடணும். ஆமென் சொல்லுங்களேன். வேதனை, கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், பலவீனங்கள் இவையெல்லாம் இருந்தாலும் கூட வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உன்னோடுதான் இருக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நீ என்ன செய்ய மாட்ட? அவைகள் உன்மேல்
நீ கடந்து போவாய், அவைகள் உன்மேல் என்ன செய்யாது? ஆறுகள் உன்மேல கடக்காது, உன் மேல புரளாது. நீ அக்கினியில நடந்தாலும் சரிதான், என்ன செய்யாதான்? நீ வேக மாட்ட. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உனக்காக எனக்காக யுத்தம் பண்ணி முடிக்க போகிறார். என் தெய்வம் யுத்தம் பண்ணினா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது பர்மனன்ட் சொல்யூஷனை கொடுக்கிறதா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அது ஒரு வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், காயமா இருக்கலாம், கண்ணீரா இருக்கலாம், அவமானமா இருக்கலாம், நமக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பி செய்கிற சில காரியங்களா இருக்கலாம். நீங்கள் அந்த 5ஆம் வசனம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னா இன்னும் பெரிய வேலைகளை கொடுப்பான், இன்னும் பெரிய பாரத்தை சுமக்க வைப்பான், இன்னும் பெரிய அழுத்தத்தை கொடுப்பான். இந்த ஜனங்கள் எல்லாம் சொல்லுவாங்க மோசே பார்த்து, நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், கொஞ்சமா வேலையை கொடுத்தான், கொஞ்சமா செஞ்சோம் இல்ல, இப்ப நீர் வந்து என்னமோ தீர்க்க தரிசனம் சொல்றேன்ட்டு சொல்லி ஜனங்களை விடுதலையாக்க வேணும் சொல்லி பார்வன்ட்ட போய் டைரக்டா எங்களுக்காக பேசுவேன்னு சொல்லி பேசி எங்க பாரத்தை இன்னும் நீ என்ன பண்ணிட்ட? அதிகமாக்கிட்டீர். அப்படிதான் வசனம் சொல்லுதாங்க. ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது சொல்யூஷன் இல்ல, இது பர்மனன்ட் கிடையாது. கர்த்தர் ஒரு வாக்கை சொன்னார் என்றால் அதை நிறைவேற்றும் வரை அவர் தூங்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அத எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அத என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பார்வோனுடைய ஆவி, இந்த உலகத்தினுடைய ஆவி, ஆலயத்துக்கு வரோம், ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆண்டவரை நமஸ்கரிக்கிறோம், நல்ல ஆவியில நிரம்புறோம். ஆனா வீட்டுக்கு போனா அதே பிரச்சனை, அதே காரியம். இப்படி என்கிட்ட 7 லட்சக்கணக்கில் ஜனங்கள் சொல்லியிருக்காங்க, ஐயா நான் வீட்டுக்கு போறேன், அதே பிரச்சனை, அதே காரியம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நிச்சயித்திருக்கிற வேலை இந்த வேலை. ஆண்டவர் காரியத்தை சொன்னார்னா அதை செய்து முடிக்கும் வரை கைவிட மாட்டார். பார்வோன்ட்ட நேரம் மோசே அனுப்பினார், மோசே போ என் ஜனங்களை அனுப்பிவிட சொல்லு. அவன் சொல்லுகிறான், இந்த தேசத்திலே பலியிடு. என்ன சொல்றான்? இந்த தேசத்திலே பலியிடு. வாதைகளை கர்த்தர் மாற்றி மாற்றி பார்வோனுக்கு கொடுக்கிறார், எகிப்தியருக்கு கொடுக்கிறார். அவன் சொல்லுவான் பாருங்களேன், இந்த தேசத்திலே பலியிடுங்கள். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்தில் 25, 26 வசனங்களை படிச்சா அங்க இருக்கும். அடுத்து சொல்றான் பாருங்களேன், அதிக தூரம் போக வேணாம். 27ஆம் வசனம் 28ஆம் வசனம், அதிக தூரம் போகாத. சரி இவ்வளவு கேட்கறீங்க, அதனால புருஷர்கள் மாத்திரம் போய் ஆராதனை பண்ணு. மோசே எதிலுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் எதிலுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். என் ஜனத்திற்கு ஒரு விடுதலை வரும் வரை. சரி நீங்களும் போங்க, உங்களுடைய ஆடு மாடுகள் இங்க இருக்கட்டும், உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இங்க இருக்கட்டும், அதே ஏழையா போ சபைக்கு, அதே ஏழையா திரும்பி வா. இன்னைக்கு எவ்வளவு லட்சம் கடன் வாங்கி இருக்கிறியோ அதே போல அடுத்த மாசம் வாங்கு, நீ வேணா ஆராதனை பண்ணிக்க. இது எல்லாமே பார்வோனுடைய ஆவி, இதெல்லாம் பார்வோனுடைய அடிமைத்தனம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆலயத்திற்குள் வரும்பொழுது எப்படி இருந்தீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறானா? புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறான். நானும் கூட 1996ஆம் வருஷம் வரைக்குங்க 7 விதமான அசுத்தாவி எனக்குள்ள இருந்தது. என்னை சங்கிலியில கட்டி வைத்திருந்தார்கள். என்னுடைய வாழ்க்கையில இரவு நேரம் எல்லாம் தூங்க முடியாது. சாயங்காலம் 6 மணி ஆயிட்டுனா அன்கான்சியஸ் ஆயிடுவேன், எங்கேயாவது ஓட ஆரம்பிச்சிருவேன். என்னுடைய குடும்பத்தில் லுத்தரன் மிஷன்ல 6 ரெவரன்மார்கள் என் தாயோடு பிறந்தவர்கள், எல்லாமே பாஸ்டர்ஸ் தான். எங்க அப்பா ஒரு பூர்வீக இந்து குடும்பத்தை சார்ந்தவர். என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி கிடையாது. நான் 3 முறை தற்கொலை முயற்சி செய்தவன். எப்படியாவது இறந்து ஓடிடணும், எங்கேயாவது செத்து போயிடணும், இதற்கு பிறகு இந்த உலகத்தில் வாழக்கூடாது, இப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா கர்த்தர் ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தார். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் விரும்பாத நேரம், நான் யோசிக்காத நேரம், நான் புரியாத நேரம் ஆண்டவர் என்னை தொட்டார். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினார். நீ என்னுடைய தீர்க்கதரிசியா இந்த உலகத்தில் வலம் வருவாய், உன் வார்த்தையை நான் அப்படியே கனப்படுத்துவேன். நீ கையிட்டு யாரை ஆசீர்வதிக்கிறாய் நான் ஆசீர்வதிப்பேன். இந்த வேதத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்போ எனக்கு தெரிஞ்சது 2 சங்கீதம், ஒன்று 23ஆம் சங்கீதம், ஒன்று 91ஆம் சங்கீதம். எங்க சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்தது. ஒண்ணுமே தெரியாது. என்ன இந்த ஊழியக்காரர் என்னென்னமோ சொல்றாரு, எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாத. நாட்கள் ஆக ஆக உபவாசம் போட ஆரம்பிச்சேன். பரலோக மகிமையை கர்த்தர் காட்ட ஆரம்பிச்சார். சத்தம் கேட்க ஆரம்பிச்சேன். ஆண்டவர் நடத்த ஆரம்பிச்சார். 25 ஆண்டுகள் பாஷை தெரியாத இடத்துக்கு போகிறேன், ஊர் தெரியாத இடத்துக்கு போகிறேன்,
காட்டுக்குள் வைத்து குருசை நடத்துறாங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? தாம் சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுவாரோ? தாம் சொன்னதை செய்து முடிக்கும் வரை அவர் கைவிடவே மாட்டார். அவர் சொல்லுகிறார், என் அன்பு தேவ ஜனமே, நான் உனக்காக வழக்காடுவேன். பக்கத்துல கையை பிடிங்க. அப்பா உனக்கு தான் பேசுறார். உனக்காக நான் வழக்காடுவேன். உன் பிரச்சனை என்னன்னு அவருக்கு, உன்னை விட அவருக்கு நிறைய தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய கபாலத்துக்குள்ள, தலை கபாலத்துக்குள்ள 1.400 கிராம் மூளை இருக்குன்னு சொல்றாங்க. இருக்கான்னு யாராவது ஒரு நாள் பார்த்தோமா? பார்த்திருக்க மாட்டோம். நல்லா கவனிங்களேன். இந்த மூளையை வச்சுக்கிட்டு அதுல ஒரு நரம்பு சுருட்டுனுச்சுன்னா அது வேற மாதிரி போயிடுது வாழ்க்கை. நாமளே இவ்வளவு யோசிக்கிறோம்னா நமக்காக ரத்தம் சிந்தி நின்ற நாமம் என்னென்னலாம் யோசிக்கும். கையை தட்டுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உனக்காக வழக்காடுவார் மகளே. யாரா வேணா இருக்கலாம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆலயத்துக்குள்ள வந்து, ரைட், ஓகே, உங்களுக்கு தான் இந்த வார்த்தை இல்லையா? பல வருஷம் நான் வந்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய ரிசல்ட் பார்க்க முடியல, ரைட், உங்களுக்கு தான் அந்த வார்த்தை. ஆமென் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் நாள் பூஞ்சோலையா அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தேன். நிறைய சாட்சிகள் அங்க வந்தது. அதுல ஒரு வார்த்தை, ஒரு பெண்ணுடைய ஒரு காரியம் என்ன ரொம்ப அசைச்சிச்சுங்க. பாருங்களேன், ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசினார். 4 மாசம் உன் வாழ்க்கையில பெருத்த போராட்டத்தில் இருக்கிற மகளே, திருமண காரியத்தை குறித்து கலங்கி இந்த இடத்துல கண்ணீரோட வந்து நிக்கிறேன். சில காரியங்கள் என்ன ரொம்ப தொடும், ஆழமா தொடும். அந்த மகள் சொன்னாங்க, ஐயா நீங்க சொன்னது கரெக்ட். 4 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு திருமண ஏற்பாடு பண்ணாங்க. 3 வாரத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 3 வாரத்துல 2 நாள் என் கணவனோட இருந்தேன். அதுக்கு பிறகு அந்த வீடும் பிடிக்கல, அந்த கணவனுக்கு என்னையும் பிடிக்கல. ஒரு இந்து பெண் எல்லாம் சொன்னாங்க, அந்த கோயிலுக்கு போங்க, ஒரு கூட்டம் நடக்குது, அங்க ஒரு ஊழியக்காரர் வராரு, போ ஜெபம் பண்ணிக்க, நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. உள்ள வந்தேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் தொட்டார். இன்னைக்கு அந்த பெண் எனக்கு போன் பண்ணி சொல்றா, பிரதர் நீங்க சொன்ன அடுத்த நாளே என் கணவன் கண்ணீரோடு என்னை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டான். இன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை என் காதுகளில் துணிக்கிறது, என் வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. அதுதாங்க ஏசப்பா செய்யறது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். செப்பனியா 3:17 சொல்லுது, அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், அவர் உங்களை ரட்சிப்பார். 400 வருஷம் அடிமையா இருந்தவர்களுக்கு தெரியுமா இந்த நாள் எனக்கு விடுதலை கிடைக்கும்னு? தெரியாதுல்ல. ஒரு மோசே அனுப்பினார். உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாகிய ஜோனத்தான் இஸ்ராவை கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் நியமித்தார். வழிபோக்கன் மாதிரி நீ ஹென்றி சமையல் உள்ள வந்திருக்கிறேன், போயிடுவேன். என் அன்பு தேவ ஜனமே, ஒரு தீர்க்கதரிசியை, கர்த்தருடைய ஊழியக்காரனை, அப்போஸ்தலனை, பரிசுத்தமான தேவ மனுஷனை, மேய்ப்பனை கர்த்தர் ஏன் அப்பாயின்மெண்ட் பண்றாரு தெரியுமா? உங்களுக்காக அவர்கள் மூலமாய் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும் என்பதற்காக. இது தீர்க்கதரிசனமா பேசுறேன். பிரதர், சிஸ்டர், உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை நீங்க பார்க்க போறீங்க. நான் சிலரை பார்க்கிறேன். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்க போறார். ஆமென் சொல்லுங்களேன். நீ அறியாத ஒரு காரியம், நீ யோசிக்காத ஒரு காரியம், நீ எழுதி வச்சுக்கோங்க, பைபிளை எழுதி வச்சுக்கோங்க. நீ என்னன்னு சொல்லி இதுவரைக்கும் போய் திகைச்சு நின்ன பத்தியா, அந்த இடத்துல ஒரு நன்மையான காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். தடுத்து நிறுத்துறது பார்வோன். இந்த பார்வோனுக்கு எப்படி முடிவு கட்டணும் எங்க அப்பனுக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரே சடனா முடிவு பண்ணாங்க, கிளம்பியாச்சு. வசனத்துக்கு வந்தீங்கன்னா தெரியும், 14ஆம் அதிகாரத்துல வாசிங்கன்னா தெரியும், 3ஆம் வசனத்தை படிங்களேன். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் அந்த தேசத்துல என்ன பண்றாங்களாம், திகைத்து. யாராவது படிக்கிறீங்களா? நான் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள். அடுத்த வசனம், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஏன்னா யாரு சொல்றா? சொல்லுவான். ஏன்னா யார் செய்யறா? சொல்லுங்க, யார் செய்யறது? அவன் அப்படிதான் சொல்லுவான். பக்கத்துல கைப்பிடி. சில காரியங்கள் அப்படிதான் சொல்லப்படும். புரியலையா? பார்வோன் சில விஷயங்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசுவான். யார் சொல்றா? இத கர்த்தர் சொல்றாரு. அவன் பேசுவான்டா, பேசட்டும், விட்டுரு. எதிர்மறையா சில காரியங்கள் நடக்கட்டு, விட்டுரு. சில காரியங்களை உனக்கு நான் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன், அதை செய்ய வெயிட் பண்ணு. பைபிள் சொல்லுதுங்க, ஜனங்கள் ஓடிவிட்டார்கள் என்று
இந்த பார்வோனுக்கு அறிவிக்கப்பட்ட பிறகு அவனுடைய இருதயம் கடினமானுச்சு. அவன் சொல்றான், பார், பிடிப்பேன், தொடர்வேன், அடிப்பேன், கொள்ளையாடுவேன் எல்லாம் சொன்னான். 600 ரதப்படைகளை கூட்டுக்கிட்டான். எத்தனை ரதப்படை? 600 ரதப்படை. பைபிள்ல நீங்க வசனத்துக்கு வந்தீங்கன்னா நான் வாசிக்கிறேன் கவனமா. யாத்திரா 14:6 அவன் தன் ரதத்தை பூட்டி ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றின் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். பின் தொடர்ந்தான். முன்னே செங்கடல், பின்னே பார்வோனுடைய சேனை தொடர்கிறது. சில பேர் சொல்றீங்க தானே, முன்னேறவும் முடியல, பின்ன திரும்பி பார்க்கவும் முடியல. அப்படிதானே? என் அன்பு தேவ ஜனமே, நீ ஒரு பெரிய காரியத்தை பார்க்க போற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில காரியங்களை சொல்றது கூட உங்களால் நம்ப முடியாம இருக்கலாம். நான் சொல்றது சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில நம்ப முடியாம இருக்கலாம். முன்னே நான் பார்த்து கொண்டிருக்கிற பெரிய செங்கடல், பின்னே நான் பார்த்து கொண்டிருக்கிற 600 ரதப்படைகள், பிரதானமான சேவகர்கள், பிரதானமான ராணுவ வீரர்கள். ஒத்த மோசே, அது 85 தாண்டிடுச்சு, வயசு தாண்டிடுச்சு. குடுகுடு மோசே நடத்திட்டு போனவன். எல்லாரும் முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்க தெரியுமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வனாந்தரத்தில் சாகும்படிக்கா எங்களை கொண்டு வந்தீர். நாங்க பாட்டுக்கு இருந்திருப்போம்ல, அற்புதம் அற்புதம், அடையாளம் அடையாளம்னு எங்களை கொண்டு வந்து இப்படி படுத்துறீங்களே. கேட்டிருப்பாங்க தானே? ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன், கவனமா கேளுங்க. வேத வசனம் சொல்லுதுங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்களாம். அவன் சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, அவர்களோட 600 ரதப்படைகள் இருக்கலாம். ஆமென். ஆனால் உன்னோடு கூட இருக்கிறது யாரு? சொல்லுங்க, பலத்த கரம் இருக்கு. அது யாருடைய கரம்? அது கர்த்தருடைய கரம். ஆமென் சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற கரம், உங்களை மேன்மைப்படுத்துகிற கரம், உங்களை ஆசீர்வதிக்கிற கரம், உங்களை ஊண்ட கட்டுகிற கரம், உங்களுக்கு முன்பாக ஒருவனும் நிற்காதபடி உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை வாங்கி கொடுக்கிற கரம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை யோசனை பண்ணி பாருங்க. பயம், திகிலு, அங்கலாய்ப்பு, முறுமுறுப்பு, தேவையில்லாத வார்த்தை. அப்படிதானே? ஏன்? முன்ன செங்கடல், பின்ன பார்வோனுடைய சேனை. எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்குங்க, இந்த மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி விழுமா. என்னது மத்தளம் இருக்கு தெரியுமா? இந்த கல்யாணத்துக்குலாம் அடிப்பாங்கல்ல, நீங்களாம் தமிழ் ஆளுங்க தானே, தும்மு தும்முன்னு அடிப்பாங்க தெரியுமா? ஆமா, அதுக்கு 2 பக்கமும் அடி விழுமா. சில நேரங்களில் சில கிறிஸ்தவர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 2 பக்கம் என்ன செய்யுது பிரதர்? அடி விழுது. ஐயா, அது நிரந்தரம் இல்லையா? அது நிரந்தரம் இல்லை, அது நிரந்தரம் இல்லை. என் வாழ்க்கையில, எங்க ஊழியத்தில் முடிஞ்சு போச்சுன்னு நிறைய பேரை ஸ்ட்ரக்சர்ல தூக்கிட்டு வருவாங்க. எங்களுக்கே நம்பிக்கை இருக்காது அற்புதம் நடக்கும்னு. எங்களுக்கே நம்பிக்கை இருக்காது. வீல் சேர்ல கொண்டு வருவாங்க, எங்களுக்கே நம்பிக்கை இருக்காது அற்புதம் நடக்கும்னு. சும்மா ஜெபம் பண்ணி பார்க்கலான்னு பார்ப்பேன், டப்புன்னு இருந்துச்சு நடந்துருவாங்க. அப்படின்னு சொல்லுங்களேன். யாராவது ஏன்டா இப்படிலாம் அற்புதம் நடக்குதுயா, என்னையா செய்றீங்கன்னு கேட்டா, நான் 40 நாள் உபவாசம் இருந்தேன். நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாது, எனக்கே தெரியாதுங்க, நான் விசுவாசத்தோட ஜெபம் பண்றேன், ஏதோ நடக்குதுங்க அப்படின்னு சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதுதான். சில நேரங்களிலே தேவன் நடத்துகிற வழிகள், தேவன் கொண்டு போகிற காரியங்கள் நமக்கு புரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரியாது. ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது தெரியாது, ஆனால் ரிசல்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இவங்க முன்னையும் பார்த்து பின்னையும் பார்த்து பயந்து போய் மோசேக்கு விரோதமாய் பேச ஆரம்பிக்கிறாங்க, கல்லெடுக்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க, பயப்படுறாங்க, திகிலடைகிறாங்க. என்னமோ நடக்க போது, என்னமோ நடக்க போது, என்னமோ நடக்க போது நினைச்சாங்க. உண்மையாவே அந்த ராத்திரி ஒண்ணு நடந்துச்சு. நான் விசுவாசிக்கிறேன், உண்மையாகவே இந்த ராத்திரி ஒண்ணு நடக்க போகுது. இப்படிலாம் உட்கார்ந்தீங்கன்னா நடக்காது. ஆமென் சொல்லணும். என் வாழ்க்கையில நடக்க போகுது, உண்மையாவே நடக்க போகுது. ஆமென் சொல்லுங்களேன். மோசே நேரா போனாரு, ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. இதெல்லாம் உங்க ஐயா சொல்லி கொடுத்திருப்பார், ஞாபகப்படுத்துறேன். மோசே போனாரு, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. என்ன சொன்னார் தெரியுமா? இதெல்லாம் என்கிட்ட பேசுற விஷயமாடா, கையில இருக்கிற கோலை வச்சு சமுத்திரத்தை பிளந்துருடான்ட்டாரு. ஆமென் சொல்லுங்களேன். உன் கையில் இருக்கிற கோல் எது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கையிட 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 உங்க வாழ்க்கையில மகத்துவமான காரியத்தை அப்பா செய்ய ஆரம்பிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க?
நான் போன 2 நாளைக்கு முன்னாடி ஒரு திருச்சபையில நான் பேசுறேங்க. இந்த திருச்சபையில 22 வயசு மதிக்கத்தக்க பெண் ஒருத்தி வந்தா. அவ காலில் பெரிய கட்டு. என்னன்னு கேட்டேன். அவ சொன்னா 16 வயசுல எனக்கு சர்க்கரை நோய் வந்தது. எத்தனை வயசுல? 16 வயசுல. அதனுடைய விளைவு என்னுடைய கால் ஆபரேஷன் பண்ணி சில காரியங்களை எடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு நாள் ஆச்சுன்னு? இது ரொம்ப நாளாச்சு ஆயிடுச்சு பாஸ்டர். ஜோமன் ஆரம்பிச்சேன். அந்த மகளுக்குள்ள இருந்து ஒரு அசுத்தாவி வெளிப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தர் அதுல இருந்து விடுதலை கொடுத்தார். நான் சொன்னேன் 3 நாட்களுக்குள்ளாக இது காஞ்சி அப்படியே சருகா மாறிடும். டாக்டர் செஞ்சது 3 மாச ட்ரீட்மெண்ட், ஆண்டவர் செய்யறது 3 நாள் ட்ரீட்மெண்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை நீ சமுத்திரத்தை பார்த்திருக்கலாம் மகளே, ஒருவேளை உன்னை பின்தொடர்ந்து வருகிற பார்வோனை நீ பார்த்திருக்கலாம் மகளே. கர்த்தர் இப்பொழுது செய்ய போகிற மகத்துவத்தை இந்த ராத்திரி உன் கண்கள் காண போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தேவன் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். பார்வோனுக்கும் உனக்கும் உள்ள வழக்கை கர்த்தர் இந்த ராத்திரி முடிச்சு வைக்க போகிறார். எதுவரைக்கும் நான் தொடர்வேன் என் பிள்ளைய? எதுவரைக்கும் என் பிள்ளைய பயன்படுத்துவ? எதுவரைக்கும் என் பிள்ளைய பின்தொடர்வ? எதுவரைக்கும் என் பிள்ளைகளுக்கு டார்ச்சர் கொடுப்ப? இந்த ராத்திரி என் பிள்ளைகளுக்கு முன்பாகவே நீ ஒன்றுமில்லாமல் இல் பொருளாய் மாறப்போகிறாய். ஆமென் சொல்லுங்களேன். எந்த செங்கடல் பிளந்துச்சோ, எந்த செங்கடல்ல என் பிள்ளைக இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தோஷமாய் பாட்டு பாடி கடந்து போனார்களோ, அந்த ராத்திரி அந்த வேளையில் தானே எகிப்தியனுடைய பிரேத கல்லறையாக அந்த சமுத்திரம் மாறி போனது. நான் விசுவாசிக்கிறேங்க. இங்க இருக்கிற அநேகர் இன்னைக்கு விடுதலை அடைய போறீங்க. எனக்கு தெரியும் சிலர் ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதியோட கூட உட்கார்ந்திருப்பீங்க. நீங்க நாளைக்கு போய் டெஸ்ட் எடுங்க, ஆண்டவர் மாற்றுவார். ஒருவேளை காது சரியா கேட்கல, ஒருவேளை கண்ணு சரியா தெரியல, ஒருவேளை லிவர்ல பிரச்சனை இருக்கு பிரதர், ஒருவேளை அல்சர் ப்ராப்ளத்துல நான் இருக்கிறேன், ஒருவேளை பைல்ஸ் கம்ப்ளைண்ட்ல இருக்கிறேன், ஒருவேளை வெரிகோஸ் பெயின், ஒருவேளை எனக்கு பேக் பெயின், ஒருவேளை என்னுடைய மனதளவுல ஒரு பாதிப்பு பதட்டம், என்னால இதுல இருந்து கம் அவுட் ஆகவே முடியல. இந்த ராத்திரி கர்த்தர் அதை செய்து முடியும். God's upon the night, in the night. ஆமென் சொல்லுங்களேன். தேவன் நிச்சயித்திருக்கிற வேலை, இந்த வேலை இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் செய்யக்கூடியதை செய்து முடித்து அனுப்புவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றி இருக்கிறார். நாங்கள் பார்த்து ஆண்டவரை துதிச்சிருக்கிறோம். ஆண்டவருக்கு நேராக நாங்கள் ஆனந்த கண்ணீர் வடிச்சிருக்கிறோம். ஒரு வார்த்தையை கூட கர்த்தர் மண்ணிலே போட மாட்டார். ஆமென். வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். 14ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் சுழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். யார் பண்றது இதெல்லாம்? கர்த்தரே பண்றாரு. யாருக்கு? எகிப்தியனுக்கு. நீங்க ஆரம்பத்திலிருந்து யோசனை பண்ணி பாருங்க. அவனை கடினப்படுத்தினது யாரு? என்ன தமிழ் புரியாதா? அவனை கடினப்படுத்தினது யாரு? பதில் சொல்ற பக்கம் நான் திரும்பிக்கிறேன். அவனை கடினப்படுத்தினது யாரு? கர்த்தர். அவனை பின்தொடரும்படி செய்தது யாரு? கர்த்தர். அவனை ரொம்ப ஃபோர்ஸா உங்களை நெருங்கி வச்சது யாரு? இப்ப உருளைகளை கழற்றது யாரு? வருத்தத்தை கொடுக்கிறது யாரு? ஆமாங்க, அந்த சமுத்திரத்துல மூழ்கடிக்கிறதும் கர்த்தர் தான். ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவ ஜனமே, இந்த ராத்திரி அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உனக்கு விரோதமாய் ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பினாலும், ஆமா நீங்க சொல்லுங்க, என் இருதயம் பயப்படாது. சொல்லுங்க வாயத்தர, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்கு செய்யறத அப்பா எனக்கு மட்டும்தான் செய்வார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில் அது நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஏன் தெரியுமா? தேவனுடைய கரம் உங்களோட இருக்கு. அவங்களோட இருந்தது 600 ரதப்படை, அவங்களோட இருந்தது என்ன சொல்றது மிலிட்டரிஸ், அவங்களோட இருந்தது அதிகாரம், அவங்களோட இருந்தது பவர், அவங்களோட இருந்தது மூர்க்கம், அவர்களோட இருந்தது வெறி, அவர்களோடு இருந்தது உங்களை எப்படியாவது டெமாலிஷ் பண்ணணுங்கிற ஒரு பெரிய திட்டம். ஆனா உங்களோட இருக்கிறது கர்த்தருடைய கரம். ஆமென். கையை தட்டி அல்லேலூயா. உங்களோட அவருடைய கரம் வரப்போகிறது மகளே. நீ யாரா இருந்தாலும் சரிதான், நீ எந்த மனுஷனா இருந்தாலும் சரிதான், நீ எந்த நிலைமையில இருந்து வந்தாலும் சரிதான், உன்னை நிரப்புகிறது அவருடைய ஆவியானவர். அவருடைய கரம் உன்னோடு கூட டிராவல். நீ பாப்ப அத, அவருடைய பலத்த கரம் உன்னோடு கூட வரும். எந்த சூழ்நிலை ஆனாலும், எப்படிப்பட்ட நிலைமைகள் ஆனாலும், கர்த்தர் உனக்காக ஒரு காரியத்தை செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதியன செய்திடுவார்.
இன்றே சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களே. இன்றே நீ காண்பாய், கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. இது யாருக்கும் நம்ம பாடிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ராத்திரி இந்த பாடல் வழியாய் வந்த எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் உனக்கு தான் கொடுக்கிறார். பயப்படாத மகளே, பயப்படாத. உன்னை தொடர்ந்து வந்த சத்ரு சங்கரிக்கப்படுகிறதை, அந்த அடிமைத்தனத்தின் ஆவியை, உன்னை சரியாய் ஆராதிக்க விடாத ஆவியை, உன்னுடைய பொருட்களை, உன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸை அழித்து கொண்டிருக்கிற ஆவியை, அந்த பொல்லாத கிரியைகளை கர்த்தர் அழித்து உன்னோடு கூட அவர் இருக்கிறதை இந்த ராத்திரி நிரூபிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளவு பேரை நான் பார்த்துட்டு வந்துட்டேன். இயேசுவின் நாமத்துல சொல்றேன், என் அன்பு தேவ ஜனமே, எத்தனையோ பேர் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் ஒண்ணுமே இல்லை. ஒரு அம்மா இது சொன்னாங்க, வேதனையா இருந்தது எனக்கு. ஐயா, கிட்டத்தட்ட எத்தனையோ மில்லியன் சொன்னாங்க. அவ்வளோ பெரிய வீட்டை பேங்க்காரன் பிடிங்கிட்டு போயிட்டான். இதே மலேசியாவில் சொன்னாங்க. வேதனையா இருந்தது எனக்கு. எவ்வளோ இழப்பு தெரியுமா சொன்னாங்க. என் குடும்பத்தில் எல்லாமே இழப்பு பாஸ்டர். ஆனால் இன்னைக்கு நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப மதுரமா இருக்கிறது. பாருங்களா, அவங்களை கூப்பிட்டு கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொன்ன சில விஷயங்களை நேற்று நடந்த கூட்டத்தில். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் அதை செய்வார். தேவையானது ஒன்றே, நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஆமென். கர்த்தர் கரம் உன் மேல இருக்கு மகனே, கர்த்தர் கரம் உன் கூட வருது மகளே. அவருடைய கரத்தை நீ பிடிச்சிட்டு வீட்டுக்கு போ. ஆமா, இதுவரை நீ யாரையே பார்த்த சொல்லுங்க, பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, இதுவரை நீங்க யாரா பார்த்தீங்க? என் ஸ்டைல தான் நான் பிரசங்கம் பண்ண முடியும். பக்கத்தில் கைப்பிடிச்சு குளிக்க சொல்லுங்க, இது வரைக்கும் நீ யாரையே பார்த்தீங்க? ஆமா, எதையோ பார்த்தீங்க. செங்கடலை பார்த்திருக்கலாம், தொடர் ஆவியை பார்த்திருக்கலாம். இன்னைக்கு ஐயா சொல்றாரு, இன்னைக்கு பிரதர் சொல்றாரு, இல்ல ஹென்றி சாமுவேல் சொல்றாரு, நீ ஆண்டவருடைய கரத்தை பார்க்க போற. ஆமென் சொல்லுங்களேன். உங்களோட ஆண்டவருடைய கரம் வருதுங்க. இன்னைக்கு 1996 வருஷம் பிடிச்ச கரம் இந்த 2023 வருஷம் வரைக்கும் நடத்திட்டு தான் இருக்கு. இனியே நடத்தும். ஆமென் சொல்லுங்க. போகிற இடத்துல ஜனங்க சொல்றாங்க, ஐயா உங்க மூலமா தான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். ஆமா, கர்த்தர் என்னோடு வருகிறார். நீங்க வீட்டுக்கு போகும்போது சொல்லுவீங்க பாருங்களேன், கர்த்தர் என்னோடு கூட வருகிறார். தேவ கரம் உன்னோட 3 காரியத்தை சொல்லி நான் அனுப்பிடுறேன். தேவ கரம் உன்னோடு வருகிறது. எழுதி வச்சுக்கோங்க, அந்த டேட் போட்டு என் பேரை போட்டு எழுதி வச்சுக்கோங்க. தேவ கரம் என்னோடு வருகிறது. அல்லேலூயா. ஆமா, இரண்டாவது ஒரு காரியம் பாருங்களேன், ஜெபம் என்னுடையது. சொல்லுங்க வாயை திறந்து. ஜெபம் என்னுடையது. ஆகாகியன் உயர்த்தப்படுகிறான். எங்கே? எஸ்தரின் நாட்களிலே ஆகாகியன் உயர்த்தப்படும். எஸ்தர் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 1ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்பேதாத்தின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுகளுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். சில நேரங்களிலே ஆகாகியன் உயர்த்தப்படுகிறான். என்னடா நம்ம கடவுள் கடவுளுங்கிறோம், தோத்திரம் தோத்திரங்கிறோம், அல்லேலூயா அல்லேலூயா சோத்திரங்கிறோம், நீ பாஷனை பரட்டி பரட்டி பேசுறோம், ஒன்னும் உயர்வு வர மாட்டேங்குது. யாரோ உயர்வா இருக்காங்களே. ஆமாங்க, இங்கேயும் அப்படிதான், இங்கேயும் அப்படிதான். ஆகாகியன் உயர்த்தப்பட்டான். ஆனால் முருகதாய் ஒரு சாதாரண ஒரு வாட்ச்மேன் தான். ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முருகதாய் வைராக்கியம் உள்ளவன். அல்லேலூயா, வைராக்கியமா இருந்தான். சில நேரங்களிலே சில உயர்த்தப்படுகிறதை பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. நம்முடைய ஸ்தானத்தில் நம்ம இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். எந்த நிலையில யார் வந்தாலும் என்னோடு கூட ஒருவர் வருகிறார். அவர் சரியான ட்ராக்ல தான் என்ன நடத்திக்கிட்டு போறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அத முருகதாய் தன்னை நமஸ்கரிக்காததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனாய் ராஜா கிட்ட தேவையில்லாத விஷயங்கள்லாம் போட்டு கொடுக்கறாங்க இல்லையா? எப்படியாவது இவங்களை அழிச்சிடணும், இந்த யூதர்களை காலி பண்ணிடணும். ஏன்? யூதர்களுடைய பழக்க வழக்கம் வேற மாதிரி இருக்கு. இந்த ஜாதி கூட்டம் ஒரு இடத்துல பரவி இருக்குங்க. அவருடைய பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி இருக்கு, அவருடைய பேச்சு வேற மாதிரி இருக்கு, அவருடைய எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கு. நம்ம எல்லாம் வேற செய்யறோம், அவெல்லாம் வேற செய்யறான். அதனால இருக்கப்படாது, எப்படியாவது அவர்களை அழிச்சிடணும். இதனால வேதம் சொல்லுகிறது, சூசான் நகரம் கலங்கிற்று. என்ன நடந்துச்சா? சூசான் நகரம் கலங்கிற்று. ராஜாவின் இடத்திலிருந்து ஒரு கட்டளை பிறந்து தேசம் எங்கும் கொடுக்கப்பட்டது. ஒருவேளை நீங்க கூட அப்படி நினைக்கலாம், எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சையா, எனக்கு சொல்லிட்டாங்க, தீர்ப்பு எழுதிட்டாங்க, தீர்ப்பை இன்றைக்கு கர்த்தர் மாற்றுவார். நான் விசுவாசிக்கிறேங்க. எனக்கெல்லாம் தீர்ப்பு எழுதப்பட்டது. 1996 ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே சில தீர்க்கதரிசிலாம் சொன்னாங்க, இவன் வாழ மாட்டான், செத்துருவான்னு. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சில பேர் நமக்கு எதிராக நம்மாலே சொல்லும்,
நீலாம் எங்க உருப்பட போற அப்படிம்பா இல்லையா? இதெல்லாம் எங்க விளங்க போகுது? ஓ, மோட்டார் கடை வைக்கிறியா, அந்த கடை வைக்கிறியா, எப்படி உருப்பிடுவ? அதான் நடந்துச்சு. சூசா நகரம் கலங்கிற்று. ஒரு கலக்கம், ஒரு கலக்கம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கலக்கத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எஸ்தர் இதை கேள்விப்படுறாங்க, முருகதா இதை கேள்விப்படுறாங்க, உடனே உபவாசத்தை போடுறாங்க. நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அந்த உபவாசம் போட்ட நாட்களிலே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். எஸ்தர் 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 3ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். ராஜாவின் உத்தரவும் அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதர்களுக்குள்ளே மகா துக்கம், உபவாசம், அழுகை, புலம்பல் உண்டாய் அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். 3 நாட்கள் எஸ்தர் அள்ளும் பகலும் புசியாமல் குடிக்காமல் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தன்னை வருத்திக் கொண்டாள். நாட்கள் அப்படியே ஓடுச்சா? இல்ல மகளே, இல்ல, நாட்கள் அப்படியே ஓடாது. உன் உபவாசம், உன் அர்ப்பணிப்பு, உன் கண்ணீர், இந்த ஆலயத்திற்கு வந்து உட்கார்ந்து அழுதுட்டு போற பத்தியா, இதுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை இன்னைக்கு கிடைக்காததை போலவே இருக்கலாம். ஒருவேளை எல்லா ஊழியக்காரங்களும் வந்தாங்க, இவர் வந்தார் சொல்லிட்டு போயிட்டார். ஐயா, தேவனுடைய வார்த்தை என்பது உங்கள் அருகில் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். சரியான டைமிங்ல உங்களை உயர்த்திடும். ஆமென் சொல்லுங்களேன். நீ நினையாத நேரத்தில், உனக்கு புரியாத நேரத்தில் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கூட இங்க வரணும்ல, எனக்கு ஐடியா இல்லை, நான் யோசிக்கவும் இல்லை. தம்பி கால்வின் தான் ஃபோன் பண்ணி அண்ணன் போயிட்டு வாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு இங்கேயே ஏகப்பட்ட ஊழியருக்கு கால்வின், நான் எங்கே போகிறது? இல்லையா, போயிட்டு வாங்க, இருக்கட்டும், ஒரு 10 நாளைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா 10 நாள் தான் போவேன், அதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வந்தார் இந்த பகுதிக்கு. யார்கிட்டையும் எந்த டிமாண்ட் நான் வைக்கல, எதுவும் நான் கேட்டுக்கல. ஒன்னே ஒன்று 10 நாள் இருந்தானா ஒரு 12 மீட்டிங் புக் பண்ணி கொடுத்துடணும். அது ஒண்ணுதான். உபவாசத்தோடு கண்ணீரோட ஏங்க கொண்டு வந்தார் தெரியாது. ஆனா எனக்கு தெரியும், கர்த்தர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எனக்காக செய்யலன்னா கூட உங்களுக்காக செய்வார். நீங்க இப்படி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா செய்ய மாட்டார். நீங்க மெதுவா ஆமென் சொன்னா செய்ய மாட்டார். ஆமென் சொல்ல நல்ல அருமையான இடத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல சத்தமா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. ஆமா, என் உபவாசம் வீணா போகாதுங்க, என் கண்ணீர்லாம் வீணா போகாது. நான் அழுது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறேனே, அது வீணா போகாது. இந்த ஆமான் கொஞ்சம் அவசர குடுக்க, சொல்லுங்க வாய் திறந்து, ஆமான் கொஞ்சம் அவசர குடுக்க. இவன் என்ன பண்றான், எப்படியாவது போட்டு தள்ளிப்பலான்ட்டு 50 முழம் தூக்கு மரத்தை ரெடி பண்ணிட்டான் வீட்டுல. ஆமென் சொல்லுங்களேன். இவங்களுக்கு எதுவும் புரியாது. காரியம் அந்த நாளில் தானே காரியம் மாறுதலாய் முடியும். எந்த எட்ஜி வேணாலும் அவன் போகட்டும், ஆண்டவர் சரியா ட்ராக்ல உன்னை கொண்டு போவார். நான் விசுவாசிக்கிறேன் வாலிப தம்பி தங்கச்சி, உங்களெல்லாம் ஆண்டவர் செம்மையா கூட நிறுத்துவார் இந்த தேசத்துல. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு அது நடந்து போச்சு, இது நடந்து போச்சு, இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, என் வாழ்க்கையில இது நடக்குது, அது நடக்குது, இன்னும் எனக்கு திருமணம் ஆகல, படிச்சு விட்டா வேலை கிடைக்கல, கல்யாணம் பண்ண பிள்ளை பிறக்கல, எது இருக்கட்டும், எது இருக்கட்டும், தேவன் குறித்திருக்கிறதை சரியாய் அதனதின் காலத்தில் அழகாய் செய்வார். யோபு அழகாய் சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறது அவர் என் வாழ்க்கையில செய்வார். ஆமென். உங்க வாயிலிருந்து வார்த்தையை வாங்குறது பெடாத பட வேண்டியதா இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறது அவர் என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். என் தொண்டை ஒரு நாள் கிழிஞ்சிட்டு போயிட்டு, எனக்கு ஹை பிச் பாடுவேன். யூடியூப்ல போய் என்ன பாட்டெல்லாம் கொஞ்சம் கேளுங்க, நல்லா இருக்கும். நல்லா ஹை பிச் பாடுவேன். இப்போ பாடி பார்க்குற சில பாட்டு, இந்த ஹை பிச் பாட்டுலாம் எடுக்காமையே மெசேஜுக்கு கோட் பண்ணிட்டே வருவேன். ஏன்னா பயம். ஹை பிச் எடுத்துன்னு வச்சுக்கலாம், எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வே, டபுள் வாய்ஸ் ஆயிடும். இதனாலேயே எடுக்க மாட்டேன். ஒரு சிலர் சொன்னாங்க, டாக்டர்கிட்ட போய் காட்டு தம்பி. போய் பார்த்தா உள்ள கேமரா விட்டாங்க, விட்டுட்டு சொன்னாங்க, இதுக்கு பிறகு நீ பேசக்கூடாது. டாக்டர் சொன்னார், ஏன் சார், இந்த 85 வயசு வரைக்கும் உன் குரல் வலை, குரல் நான் எவ்வளவு உழைச்சிருக்கணுமோ அந்த உழைப்பு உழைச்சிருச்சு. உன் ஃபுல்லா உன்னுடைய த்ரோட் எல்லாமே இன்ஃபெக்ஷன்ல இருக்கு, ஃபுல்லாவே கிழிஞ்சு போயிருக்கு, குரல் நான் கிழிஞ்சிருக்கு உனக்கு, அதனாலதான் உனக்கு த்ரோட் பெயின் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு கத்தாம இருக்க முடியாது, என்னால பேசாம இருக்க முடியாது. இப்போ ஊழியம் புக் பண்றாங்கன்னா அவங்கள்ட்ட போய் என் தொண்டை கிழிஞ்சிச்சு என்னால் வர முடியாது சொல்ல முடியும்?
அப்படியா? சரின்ட்டு எல்லாத்தையும் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் வாங்கிக்கிட்டேன். மெடிசின் வாங்கிட்டு போங்க சார்னாரு. அதெல்லாம் ஒன்றும் வாங்கல. நேராக வீட்டுக்கு வந்தேன். என் வீட்டு மாடியில் ஒரு ஜபாரம் வச்சுருக்கேன். அது நான் ஜெபம் பண்ணுறதுக்கு. அங்கே போய் உட்காந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த அபிஷேகம் உங்களுது, இந்த கிருபை வரங்கள் உங்களுடையது, நீங்கள் தான் என்னை அழைச்சிங்க, எனக்கு கத்தி பாட்டு பாடணும் போல ஒரு உணர்வு இருக்கு, எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்க. நம்ப மாட்டீங்க, 6 மாத காலம் பயந்துகிட்டு இருந்த காரியம் 6 நிமிஷத்துல மாறி போனுச்சுங்க. ஒரு திடீர்னு ஒரு மின்னல் போல ஒரு வல்லமையா ரூம்குள்ள இறங்கி வந்தது. இந்த இடத்துல ஏதோ பண்ணுச்சு. அடுத்த நாள் காலைல பார்க்கற நார்மல் ஆயிட்டுங்க. ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, நீ நினைக்கிறது வேற, கர்த்தர் நினைக்கிறது வேற. நீ உண்மையா ஜெபம் பண்ற, நான் தம்மை நோக்கி தேடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி தேடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? ரொம்ப நல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல கைப்பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, அவரை தான் நீ தேடுறன்னா. நீ எதிரிய பார்க்காத, மற்றவனை பார்க்காத, ஆமான பார்க்காத, இதோ வேலை பார்க்காத, உன் அருகில் நிற்கும் இயேசுவை நீ பார். ஆமென். உனக்காக ஒருத்தர் இருக்கிறாரு. நீ ஆமான பார்க்காத. அவன் தூக்குமாரம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். அவன் ஊழியத்தை அவன் செய்வான். ஆமென். அவன் வேலையே அவன் ஜாப்ல கரெக்டா இருக்கிறான். நாம ஆண்டவரை துதிப்பதிலும் ஸ்தோத்தரிப்பதிலும் என்ன கலக்கம் வந்தாலும், எந்த மாற்றங்கள் வந்தாலும், எந்த வித்தியாசங்கள் வந்தாலும், நாள் ஒன்று வரும், கர்த்தர் அதை விளங்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். நடந்தது என்ன? எந்த தூக்கு மரத்தை இந்த எஸ்தருக்காகவும் முருகதாய்க்காகவும் அவன் உருவாக்கி வச்சிருந்தானோ, யூதருக்கு முடிவு கட்ட இவன் செஞ்ச பிளான் எல்லாம் ஒரு நாள் ராத்திரியிலே முடிஞ்சு போச்சு. விசுவாசிக்கிறீங்களா? இந்த ராத்திரி நடக்க போகுது மகளே, இந்த ராத்திரி நடக்க போகுது. வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போறாரு. ஆமென் சொல்லுங்களேன். முருகதாய் தொங்க வேண்டிய இடத்தில் யார் தொங்குனா? யாராவது தொங்கிட்டு போடும் பாஸ்டர் அப்படிங்கிறீங்களா? யார் தொங்குனா? ஆமான் தொங்கினான். காரியம் அந்த நாளில் தானே மாறுதலாய் முடிந்தது. தத்தளிப்பின் பாத்திரம் உன் கையில் இருந்து வாங்கி அவன் கையில் கொடுக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். ஐயா, நீ படுற கஷ்டத்தெல்லாம் இப்ப வேற ஒருத்தன் பட போறான். துன்மார்க்கனுடைய ஆசையெல்லாம் கர்த்தர் யாருக்கா சேர்த்து வச்சிருக்காரு? யாருக்காக சேர்த்து வைக்கிட்டோம்? எனக்காக சேர்த்து வச்சான்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எனக்காக சேர்த்து வைக்கணும்னு சொல்லுங்க. வரும்போது பாஸ்டர் வரும்போது சொன்னாரு, பாஸ்டர் இந்த காடி எவ்வளவு தெரியுமா? 8 லட்சம் வெள்ளி. இந்த காடி எவ்வளவு தெரியுமா? 4 லட்சம் வெள்ளி. இந்த காடி எவ்வளவு தெரியுமா? இருக்கட்டும். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். என் உபவாசத்தை நான் நிறுத்த மாட்டேன், என் ஜபத்தை நான் நிறுத்த மாட்டேன், என் அர்ப்பணிப்பை நான் நிறுத்த மாட்டேன், இல்லையா? என்னுடைய அழுகையின் கண்ணீரை நான் நிறுத்த மாட்டேன். தேவ சமூகத்தில் போய் நான் ஊற்றுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கு ஒரு வேல்யூ உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த தம்பிங்க வந்திருக்கிற உடனே குயிக்காவா தம்பி பாருங்களேன், அவருடைய காலை நீங்க கொஞ்சம் பாருங்களேன் ப்ளீஸ். எல்லாரும் பாருங்க. ஒரு சின்ன ஒரே ஒரு சாட்சி, காலை மட்டும் பாருங்க. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இங்கேருந்து சீக்கிரம் பாருங்க, சீக்கிரம். பேண்ட் ரொம்ப டைட்டா போட்டு இன்னைக்கு. சரி பாருங்க, எப்படி இருக்கு பார்த்தீங்களா? திருமணமாகி 3வது நாள் 3வது மாசம் இந்த மேஜர் ஆக்சிடென்ட். இடுப்புக்கு கீழே அவருக்கு என்ன இல்லை? சதையே இல்லை. எல்லாம் போய் கிரீஸோட ஒன்று சேர்ந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. மனைவி தான் முதல்ல என் ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டவ. சொன்னா இன்னைக்கும் அந்த சவுண்ட் என் காதில் கேட்கும். அண்ணே, மாமாவுக்கு ஏதோ ஆயிடுச்சான், ஸ்ட்ரெச்சரில் வச்சு ஹாஸ்பிட்டல் வெளியில போட்டாங்களாம், தூக்கி பிழைக்க மாட்டாருன்னு சொல்றாங்கண்ணே. நான் சொன்னேன், நான் இருக்கிறேன், கவலைப்படாத, நான் ஜெபம் பண்ணுவேன். ஆமென். 22 நாள் அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் இந்த ஒரு மனுஷனுக்காக ஜெபம் பண்ணேன். 6 மாத காலங்கள் ஹாஸ்பிட்டலில், கிட்டத்தட்ட 1 வருஷம் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னையில். கிட்டத்தட்ட 1 வருஷம் 6 மாத காலங்கள். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆனோடனே அவரை பார்க்க போவேன். அவர் காலை தடவிட்டே உட்காந்துருப்பேன். பாருங்களேன், அதில் காலில் 6 நரம்பு கிடையாதுங்க. காலில் என்ன கிடையாது? நரம்பு கிடையாது. ஸ்டிக் வச்சு தான் எங்கள் இடத்துக்கு வந்தார். 2 ஸ்டிக் வச்சு தான் வந்தார். போன் கிராஸாக ஹீல் ஆயிடுச்சு. உள்ள பிளேட்லாம் எதுவுமே கிடையாது. இவ்வளோ ஆக்சிடென்ட்டுக்கு பிளேட் வச்சுருப்பாங்க. ஏன் பிளேட் வைக்கலன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. ஆமாம் ஆமாம், பிளேட் வச்சுருந்தாங்கன்னா இமிகிரேஷனில் நாங்கள் மாட்டுவோம். அது என்ன ஏதுன்னு சர்டிஃபிகேட் கொடுத்தா உள்ளே விடுவான். கர்த்தர் எல்லாத்தையும் அதன் காலத்தில் அழகாக செய்கிறார். அவன் சொல்லுங்களேன். பிளேட்டு வைக்கல, ஒன்றும் வைக்கல, ஜாம் பண்ண. ஒரு 50 பேர் கூடியிருந்தாங்க. சும்மா ஒரு பாஸ்ட் வெளியிலேருந்து வந்தார். கூட்டம் ஒன்று ரெடி பண்ண முடியுமான்னாரு. ரெடி பண்ணிடுறேன். ஒரு 50 பேரை கூட்டி உட்கார வச்சிட்டேன். அந்த பாஸ் பிரேசங்கெல்லாம் முடிச்சிட்டாரு. இப்போ நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். கர்த்தருடைய வல்லம் அந்த மனுஷனுடைய காலில் இறங்குனுச்சு. ஆமாம். நான் சொன்னேன், இன்னைக்கு ஆண்டவரை நடக்க வைக்க போகிறார். அவர் நம்பல. பாருங்களேன், எந்த டாக்டர் சொன்னா நடக்கவே முடியாது, நானும் அந்த டாக்டருக்கு முன்னாடி போய் நிற்கிறார்.
எந்த டாக்டர் குழந்தை பிறக்காதுன்னா இப்ப 2 பிள்ளைக்கு அப்பனா இருக்கார். ஆமென் சொல்லுங்களேன். கார் ஓட்டுறாரு, பைக் ஓட்டுறாரு, அங்கேருந்து இங்க என்னோட வந்துட்டார். உன் உபவாசம், உன் கண்ணீர், உன் அழுக, உன் அர்ப்பணிப்பு உன்னோட இருக்கிற வரைக்கும் கர்த்தர் உனக்காக வழக்காடி கொண்டுதான் இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?